பர்கர் பேட்டி செய்யறதுக்காக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் வெட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். எந்த காய் சேர்த்தாலுமே ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோடைய தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து வேக விட்டுடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக வந்து ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இப்போ இதோடையே வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது நல்லாவே பைண்ட் ஆகும். இப்போ நமக்கு பேட்டி எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பால்ஸ் ஆக்கி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துடும். நம்ம கட்லெட் செய்வோம்ல அந்த மாதிரி. பேட்டி ரொம்ப தின்னாக தேவையில்ல, கொஞ்சம் திக்காக இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போது பர்கர் பன் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே செஞ்ச பன், கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். தோசை தவா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பர்கர் பன்னை வந்து 2 சைடும் இது போல் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே தவாலேயே நான் பேட்டியும் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சோள மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டியை அதில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் 2 சைடும் திருப்பி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால தோசை தவாலேயே 2 சைடும் இது போல் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பேட்டி சூடாக இருக்கும்போதே மேலே வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போது அடியில் வைக்கிற பன் எடுத்து அதில் தந்திரி மயோ ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலவே வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டி வச்சிடலாம். பேட்டியில் வந்து சூடாகவே சீஸ் ஸ்லைஸ் வச்சதுனால எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ மேலே வைக்கிற பன் மேலேயும் தந்திரி மயோ வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். லெட்யூஸ் இருந்தாலும் வந்து வைக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே வந்து ஒரு பர்கர் ரெடி பண்ணியாச்சு. தந்திரி மயோ ரெசிபியும் ஷார்ட்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.